நான் சின்ன ஆள் தான். அது என்ன இந்த 17, 18 படம் பண்ணியிருக்கேன்னா, முழுக்க முழுக்க அது டைரக்டர்ஸோட உழைப்பு தான். எல்லா படத்துலையுமே அவங்க லொகேஷன் பார்க்குறது, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், எடிட்டிங், மியூசிக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணுவாங்க. அதில் நான் ஜஸ்ட் ஒரு படத்துலேயும் ஒரு 20, 80 நாள் போயிட்டு வந்த ஒரு ஆள் தான். என்ட்ரி கொடுத்துட்டு. மேபி அதோட பொறுப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எடுத்துக்கலாமே தவிர, ஏதோ சில காரணங்களால் வந்து என்னால் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதை பெருசாக எடுத்துக்க முடியல. ஏதாவது ஒன்று பண்ணால் அவங்களுக்கு தான் அது நன்றியாக இருக்கணும். அவங்க உழைப்புன்னு தான் அந்த அவார்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அவருக்கு போகணும்னு சொல்ல தோணுது இல்லையா? அது மாதிரி நீங்கள் கொடுக்குற எதையுமே வந்து அப்படி பண்ணியிருந்தா இது வந்து அவங்களுக்கானதுன்னு சொல்லிட்டு கொடுக்க தோணுது. எனக்கு ஒன்றும் தோணல. நீங்க வளர்ந்து வர்ற காலத்துல, சினிமா பார்க்குற காலத்துல, நீங்க அந்த நடிகர்கள் மேல ஒரு மோகம் கொண்டவராக இருந்திருக்கீங்களா? கண்டிப்பாக. அப்படியா? நான் ரஜினி சாரோட திருநெல்வேலியில் ஒரு ஒரு ஊர் இடம். அந்த இடத்தோட ரஜினி ரசிகர் மன்ற பொருளாளர். அது என்ன படம் ஏதோ படம் பேர் வச்சுருந்தோம். முத்து பொருளாளரோ ஏதோ ஒன்று. முத்து இல்லை, அது ரொம்ப லேட்டாக வந்தது. அண்ணாமலையோ ஒரு படம் பேர் வச்சுட்டு அப்படி தான் வச்சுப்போம். உங்களுக்கு தான் தெரியுமான்னு தெரில. படம் பேர் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நாங்களே ஒரு தலைவர்னு சொல்லிப்போம். ஒருத்தர் பொருளாளர்னு சொல்லுவார், செயலாளர்னு சொல்லுவார். 3 பேர் வேலை இல்லாமல் தான் இருப்போம். வேறு விஷயம்.